வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலதங்கன் கந்தசாமி. பிஇஓ ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான முக்கியமான போர்ஷன் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து முக்கியமான சில பாயிண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்த முக்கியமான சில பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் அப்படின்றது வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பலருடைய ஆட்சி பகுதிகளை பிடித்ததும் எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே போனதும் பல கிளர்ச்சிகளுக்கு வழிவகுத்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அவங்களால பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மன்னர்களாகட்டும், அவங்களுடைய வாரிசுகளாகட்டும், தங்களுடைய ஆட்சி பகுதியிலிருந்து வெளியேற்றின ஜமீன்தார்களாகட்டும், பாளையக்காரர்களாகட்டும், இவங்களால் ரொம்பவே பாதிக்கப்பட்டு கிளர்ச்சிகளுக்கு ஆளானாங்க. இவங்க கிளர்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல மைசூர் சுல்தானுடைய எதிர்ப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஹைதர் அலியோட எழுச்சி மைசூர் விஜயநகர பேரரசுக்கு கீழே நிலமானிய முறையில் இருந்த ஒரு சின்ன அரசு தான். 1565 விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடையார் வம்சத்தை சேர்ந்தவங்க அதாவது சுதந்திரமான ஆட்சியாளர்கள் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் உண்டு. இதில் என்னென்னா 1578 ராஜா உடையார் அரியணை ஏறி இருப்பார். 1610 பார்த்திங்கன்னா தலைநகரம் மைசூர்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றினாங்க. அப்போது இருந்தே உடையார் வம்சத்தை சேர்ந்தவங்களுடைய ஆட்சி 1760 வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஹைதர் அலி அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும், அதாவது உடையார்களுடைய ஆட்சி தான் நீடிச்சிட்டு இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஹைதர் அலியோட தந்தை ஃபதே முகமது கோலார் பகுதியோட அந்த கோட்டை காவல்படை தளபதியாக ஃபௌஜ்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த போஸ்டிங்கில் அவர் இருந்தார். அவருடைய இறப்புக்கு அப்புறம் ஹைதர் அலி தன்னோட தலைமை பண்புகள் மூலமாக படையோட உயர் பதவிகளை வேகமாக பிடிச்சார். 1755 பார்த்தீங்க அப்படின்னா 1755 கேள்விங்களா 55 பார்த்தீங்கன்னா அவருடைய பவர் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 100 குதிரைப்படை வீரர்களையும் 2000 காலாட்படை வீரர்களையும் நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த பொறுப்பு அவர் அடைஞ்சார். மைசூரில் இராணுவத்தில் வந்த கிளர்ச்சியை ஒடுக்கினார். மராத்தியர் ஆக்கிரமித்த மைசூர் அரசோட சில பகுதிகளை ஹைதர் மீட்டெடுத்தார் அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. இதுக்காக அவருக்கு ஃபதே ஹைதர் பகதூர், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டம் ஃபதே ஹைதூர் பகதூர், அந்த பட்டம் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் அப்படின்றது அவருடைய பொருள். இந்த பட்டத்தையும் அவர் அடைஞ்சார். 1760 அதாவது ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த போராட்டத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சுக்காரருடைய கூட்டு சேர்ந்தார். ஆனால் அவர் தன்னுடைய சொந்த மண்ணில் மராத்தியால் உருவாக்கின அந்த சதித்திட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இருந்தாலும் ஹைதர் அதை வந்து வெற்றிகரமாக முறியடிச்சிருப்பார். அது என்ன புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரருடைய இதுக்கு சப்போர்ட் அவர் கேட்டார், கூட்டு சேர்ந்தார் அப்படின்னா அப்போ பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் ஆகாது. சரிங்க, அங்கேருந்து வந்த ஐரோப்பியர்களில் புதுச்சேரி பிரெஞ்சுக்காரருடைய தலைநகரம், சென்னை ஆங்கிலேயருடைய தலைநகரம், கோவா போர்ச்சுகீஸுடைய தலைநகரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபைனலாக ஜெயிச்சது யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இங்கே இருந்தாங்க. சரி, அது தனியாக நம்ம ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹைதர் அலியே அவரே நடைமுறையில் மைசூருடைய தலைவாயாக இருந்து உண்மையான ஆட்சியாளராக ஆனார். 1770 பார்த்தீங்கன்னா மைசூர் அரசர் நஞ்சராஜா நஞ்சூட்டி கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு தகவல். இது என்ன சார் இந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் நஞ்சூட்டி கொல்லப்பட்டதுக்கு இவர் காரணமாக இருந்திருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதருக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் கிளம்பிச்சு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் உடையார் வம்ச அரசர்கள் பேரளவுக்கான ஆட்சியர்கள் தான் ஆனாங்க. ஹைதர் தான் உண்மையான அரசு அதிகாரத்துக்கு ஒரு இவராக ஆனார். ஹைதர் அலியும் ஆங்கிலேயரும் அப்படின்ற ஒரு சில தகவல் பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி திவானி உரிமையை அடைஞ்சதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு திவானி அப்போ தான் மெல்ல டெவலப் ஆகிட்டு வராங்க. அதாவது வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதிகளில் முகலாய அரசுக்கு பதிலாக வரி வசூலிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். தன்னுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதியில் கூடுதல் கவனத்தோடு பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. கம்பெனி போதுமான வலிமை இல்லாததால் அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. இந்திய அரசுடைய உள் விவகாரங்களை தலையிடுறதை தவிர்த்துட்டு வந்துச்சு. கர்நாடக நவாப் பதவிக்காக தொடர்ச்சியாக நடந்த மோதல்கள் காரணமாக, அதை முதலாம் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த போர்கள், அந்த தொடர்ச்சியாக நடந்த மோதல்கள் காரணமாக ஆங்கிலேய வணிகர்கள் இதை இந்திய அரசியலில் நேரடியாக தலையிடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நினைச்சாங்க. ஆனால் அவங்களுடைய முயற்சிக்கு ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாம் இவங்கெல்லாம் வலிமையான சக்திகள் கிட்ட இருந்து ஒரு அச்சுறுத்தல்கள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா முதலாம் மைசூர் போர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். வருஷம் பாருங்க 1768-69. பம்பாயிலிருந்து வந்து ஆங்கிலேயருடைய ஒரு படை மேற்கு கடற்கரையுடைய மங்களூரையும் அதை சுற்றி இருந்த மற்ற பகுதிகளையும் பிடிச்சது. ஆனால் ஹைதர் இதை மீட்டெடுத்தார். பெங்களூரை பிடிக்கணும்னு நினைச்ச ஆங்கிலேயருடைய முயற்சி வீணாயிடுச்சு. 1768 பாராமகால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம், அந்த பாராமகால் மேலே திடீர்னு தாக்குதல் தொடுத்தார். கேப்டன் நிக்சனை தோற்கடிச்சு கரூரையும் ஈரோட்டையும் பிடிச்சார். இதுக்கடையில் ஹைதருடைய தளபதி ஃபசலுல்லா கான் இவர் மதுரை, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எந்த எதிர்ப்பு இல்லாமல் முன்னேறி போயிட்டே இருந்தார். ஹைதர் தஞ்சாவூருக்கும் அங்கிருந்து கடலூருக்கும் முன்னேறிட்டு போனார். ஆங்கிலேயர் மீதான அந்த தாக்குதலை நிறுத்துறதுக்கு ஹைதர் விரும்பலைன்னாலும் மராத்தியர் படையெடுத்து வரலாம் அப்படின்ற எண்ணத்தில் ஆங்கிலேயர்கள் கூட ஒரு அமைதியான உடன்படிக்கை
செஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கை, அதாவது சென்னை உடன்படிக்கைன்னு சொல்லப்படுது. 2ஆம் மைசூர் போர் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இந்த 2ஆம் மைசூர் போரில் பார்த்தீங்கன்னா, இது வருஷம் வந்து 1780 to 84. ஆங்கிலேயருடைய நெருக்கடியான சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திவிட்ட ஹைதர் அலி கர்நாடகா மேலே படையெடுத்தார். ஹெக்டர் மன்ரோ தலைமையிலான படையுடைய சேர்ந்து செயல்பட வேண்டிய கர்னல் பெய்லி ஹைதருடைய திடீர் தாக்குதலில் காயமடைஞ்சார். இது மன்ரோவை சென்னை நோக்கி வர வச்சது. ஹைதரை வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி வந்து ஆற்காட்டை பிடிச்சிருப்பார். 1780 ஆற்காட்டை பிடிச்சிருப்பார். இந்த நிலையில் சென்னை அரசாங்கத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்தவாசி போரில் ஜெயிச்ச சர் அயர்கூட் மதராஸை கடல் வழியை முற்றுகையிடுறதுக்கு என்ன சொல்கிறது வங்காளத்திலிருந்து அனுப்பப்பட்டார். ஹைதருக்கு எதிராக வெற்றியை ஈட்டின அயர்கூட் புதுச்சேரி நோக்கி நகர்ந்தார். இதுக்கிடையில் ஹைதர் தஞ்சாவூர் அரசை தன்னுடைய பிடிக்குள்ள கொண்டு வந்தார். அதாவது என்ன சொல்கிறது, அயர்கூட் பரங்கிப்பேட்டையை அடைஞ்சு ஹைதருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிற வகையில் ஜெயிச்சார். ஹைதர் அங்கே நடந்த மோதலில் ஆங்கிலேயர்கிட்ட பிரிவுபடுறதுல இருந்து 100 நிலையில் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் உண்டு. ஹைதருடைய மகன் திப்பு சுல்தான் கர்னல் ஃப்ரெத்வெய்ட் கும்பகோணம் பக்கத்தில் தோற்கடிச்சு சிறப்பிடிச்சவர் திப்பு சுல்தான். இந்த திப்பு சுல்தான் பாருங்கள், ஃபஸ்ட்டு கர்னல் ஃப்ரெத்வெய்ட் மைசூர் சுல்தானுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக ஜெனரல் மேத்யூஸ் மங்களூர் நோக்கி ஒரு படையெடுப்பு நடத்திட்டு இருந்தார். இந்த நடவடிக்கை ஆங்கிலேயர் எதிர்பார்த்த மாதிரியே திப்பு சுல்தானை கர்நாடகத்தை விட்டு மேற்கு கடற்கரை நோக்கி நகர வச்சுது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதருடைய மரணம் பார்த்தீங்கன்னா 1782 வந்து ஹைதருடைய மரணம் தெரிஞ்சிருக்கும். அவர் இறந்துருவார். ஆனால் திப்பு என்ன பண்ணால் அது உடனே அவர் வெளிப்படுத்தலை. ஒரு 2 வருஷம் கழித்து தான் அதை வெளியில் சொன்னார். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த போரில் பின்னடைவு நம்ம வீரர்கள் சந்திச்சிருவாங்க, வீரர்களுக்கு ஒரு தொய்வு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் சொல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். 1782 ஹைதருடைய மரணம் நடந்திருக்கும். அமெரிக்க சுதந்திர போருடைய முடிவில் கையெழுத்தான பாரிஸ் உடன்படிக்கை 1783 நீண்ட நாட்களுக்கு நீடிச்ச அந்த மங்களூருடைய முற்றுகை, இது எல்லாமே திப்பு சுல்தானுக்கு எதிரான அந்த ஆங்கிலேயருடைய நடவடிக்கைகள் வலு சேர்க்கிறதா இருந்துச்சு. தொடர்ந்து நடந்த போரில் 1784 மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2 தரப்பினர் பக்கம் ஆங்கிலேயர்களாகட்டும் திப்பு சுல்தானாகட்டும் அது வரைக்கும் ஜெயிச்ச பகுதியில் திரும்ப ஒப்படைக்கணும்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அடுத்ததாக தான் 3வது மைசூர் போர் வந்துடும். இந்த மங்களூர் உடன்படிக்கை 1784 நடந்திருக்கும். 3ஆம் மைசூர் போர் 1790 to 92. இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றிருப்பார். அவர் திப்பு சுல்தானை பழிவாங்கிற விதத்தில் நடந்துட்டார். 1782 முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் கூட சால்பை உடன்படிக்கை செஞ்சுக்கிட்ட மராத்தியர் ஆங்கிலேயரை ஆதரித்தாங்க. ஆங்கிலேயருடைய கை ஓங்கிச்சு. திப்பு கான்ஸ்டாண்டினோபிளுக்கும் 1784 பாரிஸ்க்கும் ஒரு தூதுக்குழு அனுப்பினார். இங்கே பிரிட்டிஷ் காலம் முதல் துரத்தணும், அதுக்காக அங்கேருந்து சப்போர்ட்டை பிடிக்கணும், அங்கேருந்து ஒரு ஆதரவு வேணும் அப்படின்ட்டு. ஆங்கிலேயருக்கு எதிராக தன்னை வலுப்படுத்திக்கிறதுக்காக திப்பு இந்த மாதிரி ராஜதந்திர முயற்சிகளை எடுத்துகிட்டு இருந்தார். கர்னல் ஹர்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் ஹர்ட்லி இல்லை தனியாக வருவார். அது பேர் நான் இதை பாருங்கள், கர்னல் ஹார்ட்லி திப்புவோட தளபதி ஹுசைன் அலியை கள்ளிக்கோட்டையில் தோற்கடித்தார். இதுக்கு பதிலடியாக திப்பு திருவண்ணாமலையை பிடிச்சார். புதுச்சேரி பிரின்சாலனுடைய அந்த ஆதரவுக்கு திப்பு எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி பலிக்கலை. அவங்க வந்து இங்கே சேரல. கார்ன்வாலிஸ் தானே வேலூரில் இருந்து படையெடுத்துட்டு வந்து பெங்களூரு வந்து சேர்ந்தார். வழியில் திப்பு வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் பக்கத்தில் திப்பு தோற்கடிக்கப்பட்டார். படையெடுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பற்றாக்குறையில் கார்ன்வாலிஸ் பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த மாதிரி தருணத்தில் மராத்தியர் ஆங்கிலேயருக்கு தேவையான பொருட்களை கொடுத்தாங்க. கூடுதல் வலிமை கிடைச்ச ஆங்கிலேய படை, இந்த இடத்துல அவங்க மராத்தியர் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் வரலாறு மாறி இருக்கலாம். கூடுதல் வலிமை கிடைச்ச ஆங்கிலேய படை ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிட்டாங்க. அதோட கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திப்பு அமைதி உடன்படிக்கை அழைப்பு விடுத்தார். ஆனால் உடன்படிக்கையில் கார்ன்வாலிஸ் விதித்த நிபந்தனைகளை ஏற்றுட்டார். அது ரொம்ப மோசமான உடன்படிக்கைகளாக இருந்தது. அது வந்து ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. திப்பருடைய ஆட்சி பகுதிகளில் பாதி இடங்களை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுக்கணும். போர் இழப்பீடாக 3 கோடி ரூபாய் கொடுக்கணும். அவருடைய மகன்களில் 2 பேரை பிணைக்கதிகளாக அனுப்பி வைக்கணும். இந்த உடன்படிக்கை மூலமாக வந்த அவமானத்தையும் பொருளாதார இழப்பையும் திப்புவால் தாங்கிக்கவே முடியல. அடுத்து 4ஆம் மைசூர் போர். இந்த மைசூர் போர்லையாவது பிடிச்சிடலாமான்னு பார்த்தா கடைசியாக அவர் வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவார். வருஷம் பார்த்திங்கன்னா 1899. இதிலிருந்து 7 வருஷம் கழிச்சு பாருங்கள் 1806 வந்துடும் வேலூர் கழகம். இதெல்லாம் அதிலிருந்து ஸ்டார்டிங்கில் அவருடைய கண்டினியூ தான். திப்பு தன்னுடைய படையையும் நிதி ஆதாரங்களையும் வலுப்படுத்திக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்தார். 1796 பாரிஸுக்கு மறுபடியும் தூதுவர்களை அனுப்பினார். 1797 பிரெஞ்சு தூதுக்குழுவானது மொரீஷியஸ்லேருந்து பிரெஞ்சு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்துச்சு. பிரெஞ்சு கூட திப்பு ஏற்படுத்திட்ட கூட்டணிகளை கோபமடைஞ்ச புது கவர்னர் ஜெனரல் ஆகிய வெல்லஸ்லி துணைப்படை திட்டம் கீழே மைசூரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலேய படை ஒன்று நிரந்தரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். திப்பு சுல்தான் இதை ஏற்றுக்கல. ஆங்கிலேயர் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரை வந்து 1799 அறிவித்தாங்க. ஜெனரல் டேவிட் பயர்டு ஸ்ரீரங்கப்பட்டினமில் திடீர்னு தாக்குதல் தொடுத்து அதை பிடிச்சார் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை.
அமைதி உடன்படிக்கைக்கான திப்புவுடைய அந்த வேண்டுகோள் நிராகரிச்சிட்டாங்க. கடைசி மோதல்ல காயமடைஞ்சு திப்பு ஒரு ஐரோப்பிய படை வீரனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். திப்புவை ஒழிச்சதும் உடையார் வம்சத்தை சேர்ந்தவங்கள மறுபடியும் ஆட்சியில் உட்கார வச்சாங்க, கம்பெனி ஆட்சி. திப்புவுடைய மகன்கள் முதல்ல வேலூர் சிறையில் வச்சாங்க. 1806 வேலூர் கிளர்ச்சிக்கு அப்புறம் கல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டாங்க. இப்படியாக ஆங்கிலேயருக்கு எதிரான மைசூர் சுல்தானுடைய வீரமான மோதல்கள் ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் உடனடி காரணம், அதாவது அரியணை இழந்த அரசர்கள், குறுநில மன்னர்கள், இவங்களுடைய சந்ததியினர் ஆங்கிலேய ஆட்சி அதாவது சுமத்துற அந்த அடிமைத்தனத்தை தகர்க்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதோட மொத்த விளைவு தான் 1806 நடந்த அந்த வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லப்படுது. எண்ணிக்கையில் 3000க்கும் குறையாத திப்பு சுல்தானுடைய விசுவாசிகள் வேலூர்லையும் அதோட சுற்றுப்பகுதிகளிலும் குடியேறினாங்க. ஆங்கிலேயர்கள் எதிர்க்கக்கூடிய கூட்டமைப்போட அமைப்பாளர்கள் அங்கே தங்களுடைய ரகசிய நடவடிக்கைகளை தொடர்ந்து அங்கே ஈடுபட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயர்களால் பதவியோ சொத்தோ பறிக்கப்பட்டவங்க, கொல்லப்பட்டவங்களுடைய உறவினர்கள் வறுமையோட கோரப்படியில் சிக்கியிருந்தாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேரை வேலூர் கோட்டைக்குள்ளே இருந்தாங்க. இப்படியாக வேலூர் கோட்டை தென்னிந்தியாவுடைய புரட்சியாளர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. சிப்பாய்களும் வேலூருக்கு இடம்பெயர்ந்தவங்களும் கோட்டையில் அடிக்கடி கூடி தீவிரமாக ஆலோசனை செஞ்சுட்டு இருந்தாங்க, எப்படி இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் திப்பு சுல்தானுடைய மகன்களுடைய பிரதிநிதிகளும் பங்கெடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. உடனடி காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இடைப்பட்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய படையில் இருக்கக்கூடிய அந்த சிப்பாய்கள் பிரிவுகளில் சில புதுமுகளை அப்படியே நடைமுறைப்படுத்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சிப்பாய்கள் சாதி அல்லது மதத்தோட அடையாளமாக தங்களுடைய நெத்தியில் வச்சிருந்த எல்லா விதமான குறியீடுகளும் தடை செஞ்சாங்க. சிப்பாய்கள் தங்கள் மேசிய ஒரே மாதிரியான முறைக்கு பொருந்துற மாதிரி வெட்டிக்க சொல்லி சொன்னாங்க. துணை ஜெனரல் அக்னியூ, இந்த பேரை மைண்டில் வச்சுக்கோங்க, போன முறை எக்ஸாமில் அடிப்பட்ட பேர். துணை ஜெனரல் அக்னியூ புது தலைப்பாகை அதை வடிவமைச்சு தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் அதை அறிமுகம் செஞ்சார். இந்திரியருடைய பார்வையில் இந்த தலைப்பாகையில் பார்த்துலேருந்து அதில் இருந்த அருவருக்கத்தக்க அம்சங்கள், அதாவது அது மேலே இருந்த ரிப்பன் மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தோலால் செஞ்சுருந்தாங்க. பன்றித்தோல் முஸ்லீம்களுக்கு வெறுப்புற்ற பொருள். இந்துக்கள் பசுத்தோலால் செஞ்ச எந்த பொருளையும் விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. சிப்பாய்கள் அணியக்கூடிய அந்த சீருடையுடைய முன்பக்கம் சிலுவை பொறிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்களை கிறித்துவ மதத்துக்கு மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. மீசை, சாதி அடையாளங்கள், கடுக்கன், இதெல்லாமே இந்து முஸ்லீம் அப்படின்னு 2 சமயங்களை சேர்ந்த சிப்பாய்களுடைய சமய வழக்கங்களை அது என்ன சொல்கிறது எல்லாத்தையும் அவங்க இந்த மதத்தை விட்டு இந்த மதத்துக்கு சேரணுங்கிற மாதிரியான ஏற்பாடுகள் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சாங்க. இதெல்லாம் அந்த படை வீரர்களுக்கு ஒரு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா 1806 மே மாதம் நடந்துச்சு. வேலூரில் இருந்து 4ஆம் ரெஜிமெண்ட்டோடைய 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள் புது தலப்பாக்கி போடுறதுக்கு மறுத்துட்டாங்க. இந்த பிரச்சனை படைமுகாமோட தளபதியான கவர்னர் ஃபெர்ன்கோட்டுக்கு தெரிவித்தாங்க. அவர் கிளை செயலாளர்கள் கூடவே இருந்து கண்காணிக்க சொல்லி 19ஆம் குதிரைப்படை பிரிவு உத்தரவு போட்டிருந்தது. இதில் ஒன்றும் நிறைய இருக்குது அந்த படைப்பிரிவுகளெல்லாம். இதில் முக்கியமான நான் எடுத்துக்கினேன். தலைமையோட உத்தரவை எதிர்த்ததுக்காக படையுடைய அந்த கீழ்நிலை பொறுப்பில் இருந்த 21 வீரர்கள் இராணுவ நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டாங்க. அவங்கள 10 முஸ்லீமும் 11 இந்துக்களும் இருந்தாங்க. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக 2 பக்க வீரர்கள், ஒரு முஸ்லீம் ஒரு இந்து, தலா 900 கசையடிகள் கொடுக்கப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அப்படிங்கிறது அந்த 900 கசையடிகள். இது ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லப்படுது. இந்திய வீரர்கள்கிட்ட இருந்து கிளம்பின எதிர்ப்புகளை மீறி அவங்களுடைய மனக்குறைகளை பொருட்படுத்தாமல் அரசு தான் முன்னாடி வச்ச மாற்றங்களை செயல்படுத்தலாம்னு முடிவெடுத்துச்சு. வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னா ஜமாலுதீன் அப்படின்றத சொல்லுவாங்க. அதில் வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர்னு சொல்லப்படுது. இவர் திப்பு குடும்பத்துடைய 12 இளவரசர்களில் ஒருத்தர்னு சொல்லப்படுது. புரட்சி வெடித்தல் எப்போ எப்படின்னா ஜூலை 10ஆம் நாள், அதாவது வேலூர் கோட்டையில் ஜூலை 10ஆம் நாள் காலையில் 2 மணிக்கு பாருங்கள், காலையில் 2 மணிக்கு நைட் டைமில் 2 மணிக்கு முதன்மை பாதுகாப்பு தளத்திலிருந்து காவலாளிகிட்ட அங்கேருந்து ஒரு காவலாளிகிட்ட இருந்து இவர் அங்கே இருக்கக்கூடிய ஆளுக்கு யார் கார்பரல் பேர்சிக்கு ஒரு செய்தி வந்துச்சு. படை வீர குடியிருப்புக்கு பக்கத்தில் படை வீரர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்புக்கு பக்கத்தில் துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வரும். பேர்சி பதில் நடவடிக்கைகள் இறங்குறதுக்கு முன்னாடியே சிப்பாய்கள் ஆங்கிலேய பாதுகாவலர்கள் மேலேயும் அங்கே இருக்கக்கூடிய அந்த படை வீரர் குடியிருப்பு பாருங்கள், அந்த அதிகாரிகள் குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுகள் மேலேயும் யாருக்கிறைய கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தாக்குதல் தொடுத்தாங்க. பேர்சியும் கடுமையான காயங்களுக்கு உள்ளானாருன்னு சொல்லப்படுது. ஏராளமான ஐரோப்பிய ஒழுங்குமுறை நடத்துனர்கள் கூடையும் புரியுங்களா. இது என்ன உங்களுக்கு புரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே சுற்றியும் கிளர்ச்சி ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய வீரர்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களோட ஒன்றும் பண்ண முடியல. 13 அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. இராணுவ குடியிருப்பில் 82 கீழ்நிலை இராணுவ வீரர்கள் இறந்தாங்க, 91 பேர் காயமடைஞ்சாங்கன்னு ஒரு தகவல் வருது.
கோட்டைக்கு வெளியே பணியில் இருந்த மேஜர் கோட்ஸ் கிளர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே நுழையிறதுக்கு முயற்சி செஞ்சார். அவரால் உள்ளே போக முடியல. ஆற்காட்டில் குதிரைப்படை முகாமுக்கு பொறுப்பு வச்சுட்டு இருந்த கில்லஸ்பிக்கு அவர் கடிதம் எழுதிப்பார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பாருங்கள், வெடிகால 2 மணிக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுங்களா, 6 மணி சுமாருக்கு இதில் பாருங்கள், இந்த தகவல் வந்து நான் வரிசை அந்த டைமையும் சொல்கிறேன். அது கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்து அனுப்புகிறார். அந்த கடிதம் வேலூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஆற்காட்டுக்கு காலையில் 6 மணி சுமாருக்கு அந்த தகவல் போய் சேருது. 2 மணிக்கு ஆரம்பித்து அங்கே பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே 6 மணிக்கு அவருக்கு அந்த தகவல் போய் சேருது. கர்னல் கில்லஸ்பி உடனே வேலூருக்கு புறப்பட்டார். தங்கூட கேப்டன் யங் தலைமையில் ஒரு குதிரைப்படையும் கொண்டு போனார். வேலூர் கோட்டைக்கு காலையில் 9 மணிக்கு வந்து சேர்ந்தார். அந்த 25 கிலோமீட்டரில் 3 மணி நேரத்தில் அந்த படை வந்து சேருது. கில்லஸ்பி தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருந்ததுனால பீரங்கிகள் தங்களுடைய பாதுகாப்புக்கு வந்து சேர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சார். கென்னடி தலைமையிலான குதிரைப்படை 10 மணி அளவுக்கு வந்து சேருது. 9 மணிக்கே கில்லஸ்பி வந்துட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த பீரங்கி படையும் வந்து சேர்ந்து, அதாவது லெப்டினன்ட் பிளாங்கின் தலைமையில் குதிரைப்படையோடைய பீரங்கியோட அந்த கோட்டையோட வெளிவாசல் கதவு தகர்க்கப்பட்டது. 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த போர் வெறும் 15 நிமிஷத்தில் அது முடிஞ்சிடும். கேப்டன் ஸ்கெல்டன் தலைமையிலான அந்த குதிரைப்படையோட ஒரு பிரிவு கோட்டைக்குள்ளே நுழைஞ்சது. கில்லஸ்பியோட வீரர்கள் கடுமையான துப்பாக்கி சூட்டை எதிர்கொண்டாங்க. கிளர்ச்சியில் ஈடுபட்ட சிப்பாய்கள் பின்வாங்கினாங்க. நூற்றுக்கணக்கானவங்களை கோட்டையோட சுவர்கள் மேலே ஏறி தப்பிச்சாங்க. எல்லா கட்டிடங்கள்லையும் சேதனம், தேடுதல் வேட்டை நடந்துச்சு. அங்கே ஒளிஞ்சிருந்த கிளர்ச்சியாளர்கள் இறக்கமில்லாமல் கொல்லப்பட்டாங்க. கில்லஸ்பியோட ஆட்கள் கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டின திப்புவோட மகன்களை பழிவாங்கணும்னு விரும்பினாங்க. ஆனால் லெப்டினன்ட் கர்னல் மரியாட் இதை எதிர்த்தார். அப்புறம் கர்னல் கில்லஸ்பி வேலூர் கோட்டையை 15 நிமிஷங்களுக்குள்ளே தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800 பேர் அநியாயமாக கொள்ளிருப்பாங்க நம்ம வீரர்களை. மைசூர் அரசர்கள் கிளர்ச்சிக்கு உடனடியாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கல அது வந்து கோர்ட்டில் விசாரிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து உடனடியாக வரல. மைசூர் அரசருடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த இளவரசர்கள் வந்து இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டதுனால அவங்க வந்து கல்கத்தாவுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இல்லை அவங்கள அப்போவே அங்கே தண்டிச்சிருப்பாங்க. வேலூர் நிகழ்வோட தாக்கம் ஹைதராபாத், வாலாஜாபாத், அப்புறம் பெங்களூர், நந்தி துர்க்கம், அப்புறம் பாளையங்கோட்டை, பெல்லார், சங்கீர் துர்க்கம், இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் பரவிச்சு அப்படின்னு ஒரு தகவல் இதில் உண்டு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் இதுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 1857 பெருங்கிளர்ச்சி. இதில் ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது, பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம இங்கே எடுத்துகிட்ருக்கோம். 1857 ஆண்டுடைய பெருங்குளிர்ச்சி, அதாவது என்ன சொன்னால் முதல் இந்திய சுதந்திர பெருன்னு வீர சவர்கர் அவர் சொல்லியிருப்பார். வீர சவர்கர் அவர் சொல்லியிருப்பார். 1857 857 ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரிய சவால் வந்துச்சு. ஆரம்பத்தில் வங்காளத்தில் சிப்பாய் கழகமாக ஆரம்பித்த இது விவசாயிகளும் இன்னும் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அடுத்து நாட்டில் பல இடங்களுக்கு பரவிச்சு. இந்த புரட்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இராணுவ வீரர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு ஆயுதமேந்தின படைகளும், அதாவது அந்த படைகள் நடத்தின முதல் மாபெரும் புரட்சி இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலேயர்களுக்கு இந்த கம்பெனியை அதாவது இந்த புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய துணைக்கண்டத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு ஆங்கில மகாராணியுடைய நேரடி ஆட்சிக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த புரட்சிக்கு முதல்ல காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். 2 காரணங்கள். அதாவது இணைப்பு கொள்கைங்கிறது உங்களுக்கு தெரியும். 1840 50லலாம் பார்த்தீங்கன்னா 1850களில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கொள்கைகள் மூலமாக இந்த நிறைய நிலப்பகுதிகள் வந்து ஒன்றை சேர்த்திருப்பாங்க. 2 காரணங்கள் என்னென்னா, மேலாதிக்க கொள்கை ஒன்று, இன்னொன்று வாரிசு இழப்பு கொள்கை. மேலாதிக்க கொள்கைன்னா ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வானளவைய அதிகாரங்கள் கொண்ட ஒரு உயர் அதிகார அமைப்பை சேர்ந்தவங்கள நினைச்சிட்டு இருந்தாங்க. உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறன் இல்லாதவங்களாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புது நிலங்கள் எல்லாம் பல புது நில பகுதிகள் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலில் இணைச்சிட்டாங்க. கேட்கறதுக்கால இல்லை, இவங்களுக்கு திறமை இல்லை, அதனால். சரி, அடுத்து வாரிசிழப்பு கொள்கை அப்படின்றது மூலமாக ரொம்ப அநியாயத்துக்கு நம்ம இந்திய நிலப்பகுதிகளெல்லாம் பிரிட்டிஷ்காரன் சேர்த்திக்குவாங்க. அரியணை ஏறுறதுக்கு நேரடி ஆண் வாரிசு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆட்சியருடைய இறப்புக்கு அப்புறம் அந்த பகுதி ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க. டல்ஹௌசி வாரிசு உரிமை இழப்பு கொள்கை மூலமாக அவத் அப்படின்ற ஊர், அந்த அவத்துங்கிற பேரை மட்டும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாளைக்கு அது ஒரு நம்ம மக்களுக்கு ஒரு சென்ட்ரல் பிளேஸாக இருந்துச்சு. அவத்தையும் ஜான்சியையும் இணைச்சதும் கடைசி பேசாவோட தத்தெடுக்கப்பட்ட மகனான நானா சாஹிப் அவமானப்படுத்தினதும் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திச்சுன்னு சொல்கிறாங்க. முறையான உரிமம் இல்லாமல் கொத்தகை இல்லாத நிலங்களை வச்சிருக்கிறவங்களை பற்றி விசாரிக்கிறதுக்கு பம்பாய் அரசு அமைச்ச இனாம் கமிஷன், அதாவது 1852 அறிக்கையின்படி 21,000க்கும் மேற்பட்ட தோட்டங்கள் பறிமுதல் செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி நிலவருவாய் ஏற்பாடுகள் இருந்ததை விட இப்போ நிலவரி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயருக்கு முன்னாடி இருந்த இந்திய அரசுகள் விளைஞ்ச நிலங்களுக்கு மட்டுமே வரியை வசூலிச்சாங்க. ஆங்கிலேயர் நிலவருவாயை அந்த நிலவருவாயை வரியாக நினைக்காம வாடகையாக நினைச்சாங்க. இந்த அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் நிலத்தில் விவசாயம் செஞ்சாலும் செய்யலைனாலும் அதே அளவுக்கு எங்களுக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு சில டைமில் பருவமழை பொய்த்து போயிடுச்சு அப்படின்னா அங்கே விவசாயம் இருக்காது இல்லைங்களா, இருந்தால் எங்களுக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் இது பண்ணாங்க. அதில் நிறைய பேர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க.
மேலும் சதி ஒழிப்பு சட்டம், விதவை மறுமணத்தை சட்டபூர்வமாக்குனது, பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு எதிரான சட்டம், இதெல்லாமே சமய நம்பிக்கைகளில் ஆங்கில அரசு தலையிடுறதா நினச்சாங்க. 1850 பார்த்தீங்கன்னா லெக்ஸ்லோசி சட்டம், அதாவது கிறிஸ்தவர்களாக மதம் மாறினவங்களுக்கும் மூதாதையருடைய சொத்துக்களிலிருந்து பங்கெடுத்துக்கக்கூடிய உரிமை அது கொடுத்துச்சு அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இது வைதிக இந்துக்களிடையே வெறுப்பை கொடுத்துச்சு. துப்பாக்கி தோட்டாக்களில் பசுவோட கொழுப்பு, பன்றியோட கொழுப்பும் தடவப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி பரவனப்ப இந்து முஸ்லீம் படை வீரருடைய மத உணர்வுகள் புண்பட்டுச்சு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சொல்லியிருப்பேன் நிறைய டைம். இந்த தோட்டாக்களை பார்த்தீங்கன்னா புதுசாக அறிமுகமான என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகளுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி அதை ஒரு படை வீரர்கள் கடிக்கணும். அந்த உரை, அந்த குண்டுகள் அடிக்க இருக்கக்கூடிய அந்த உரை வந்து கடிக்கணும். அந்த குண்டுகளை பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று உராய் வரக்கூடாதுங்கிறதுக்காக பசு மற்றும் பண்டியோட கொழுப்புகளால் அதை தடவி இருப்பாங்க. இது கடிக்கிறப்ப வாய் வெளியே போகும் இல்லையா. இந்துக்களும் முஸ்லீம்களும் இதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, முஸ்லீம்கள் பன்றியை அருவருக்கத்தக்க விலங்க நினைப்பாங்க. இந்துக்கள் பசுவை என்ன சொல்கிறது, தெய்வத்துக்கு ஈக்குவலாக அதை வழிபடுவாங்க. ஸோ அதுவால் செய்யப்பட்ட கொழுப்பை எப்படி நம்ம வாயால் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மறுத்துருவாங்க. இது கிறித்துவ மதத்துக்கு மாற்றம் செய்யறதுக்கான முயற்சி அப்படின்னு நினச்சாங்க. அதனால் எல்லா விதத்துலையும் 1857 பெரும் கிளர்ச்சி கணிஞ்சு வரதுக்குண்டான ஆண்டாக சொல்லப்படுது. கொழுப்பு தடவன தோட்டா பிரச்சனை கிளர்ச்சி, இதுதான் வந்து வெடிமருந்தில் வச்ச ஒரு தீப்பொறி மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. பதவி பறிக்கப்பட்ட அந்த அதிருப்தி இருக்கக்கூடிய ராஜாக்கள், ராணிகள், ஜமீன்தார்கள், குத்தகையாளர்கள், அதே மாதிரி கைவினைஞர்கள், தொழிலாளர்கள், இந்து பண்டிதர்கள், ஏன் குருமார்கள், இப்படி எல்லாருமே இந்த எழுச்சியை தங்களுடைய குறைகள் நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக கிடைச்ச ஒரு வாய்ப்பை நினைச்சாங்க. இந்த பெருங்கிளர்ச்சியின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்ப்போம். அதனுடைய போக்கு, பெருங்கிளர்ச்சியுடைய அந்த போக்கு பார்ப்போம். இந்த பெருங்கிளர்ச்சி கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பராக்பூரில் இராணுவ கழகமாக தொடங்கிச்சு. மங்கள் பண்டே தன்னுடைய இராணுவ மேலதிகாரியை சுட்டு கொண்டார். தொடர்ந்து அங்கே இராணுவ கழகம் வெடிச்சது. மே மாதம் 10 சிப்பாய்கள் கிளர்ச்சியில் இறங்கி தங்களுடைய உயர் அதிகாரிகளை கொன்று என்ன சொல்கிறது, சிறையில் அடைச்சிருந்த வீரர்களை விடுதலை செஞ்சாங்க. மறுநாள் டில்லி அடைஞ்ச அவங்க ஐரோப்பியர் பல பேர் கொன்று நகரை பிடிச்சாங்க. அந்த நகரத்தை தலைநகரத்தை பிடிச்சாங்க. கிளர்ச்சியாளர்கள் 2ஆம் பகதூர் ஷாவை பேரரசாக பிரகடனம் செஞ்சாங்க. சரி, இதில் என்ன அப்படின்னா, ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு அவர் இறந்துருவார். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில தகவல் பார்ப்போம். ஜான்சியில் ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டு 22 வயதான என்ன சொல்கிறது லட்சுமிபாய் அரியணை ஏறினாங்க. கான்பூரில் நானா சாஹிப் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். நானா சாஹிப்பை ஹேவ்லாக் தோற்கடித்தார். டில்லியை ஜான் நிக்கல்சன் கைப்பற்றுறதா ஒரு தகவல் உண்டு. இதெல்லாம் ஒரு பொறுத்துகளை படிச்சுக்கோங்க. இதில் வரிசை எழுதி வச்சு பொறுத்துகளை படித்து மனப்பாடம் பண்ணிக்க, கண்டிப்பாக எக்ஸாம் வரும். முகலாய பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா சிறை கைதியானார். 1858 மார்ச் மாதத்தில் தான் லக்னோவை ஆங்கிலேயர்களை கைப்பற்ற முடிஞ்சதுன்னு ஒரு தகவல் உண்டு. ஹக் ரோஸ் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானதை மேல் வச்சுங்க. ஹக் ரோஸ் ஜான்சி, சரிங்களா. இது என்னென்னா, ஹக் ரோஸ் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஜான்சியை முற்றுகையிட்டு தாந்தியா தோபேவை தோற்கடித்தார். இருந்தாலும் லட்சுமிபாய் துணிச்சோடு போரிட்டு குவாலியரை பிடிச்சாங்க. ரோஸ் தன்னுடைய படைகளோட லட்சுமிபாயோட நேரடியாக மோதினார். வியப்பூட்டக்கூடிய வகையில் லட்சுமிபாய் போரில் கலந்து வீர மரணம் அடைஞ்சாங்க. இருந்தாலும் ஒரு ஆணுக்கு ஈடாக மிக வீரமாக அவங்க போராடினதாக தகவல் உண்டு. குவாலியர் சீக்கிரமாகவே மீட்டுக்கிட்டாங்க. தாந்தியா தோபே கைது செய்யப்பட்டு 1858 கொல்லப்பட்டார். 2ஆம் பகதூர் ஷா 1857 கைது செய்யப்பட்ட குற்றவாளி அப்படின்னு அறிவித்து ரங்கூனுக்கு, மியான்மர், பர்மான்னு சொல்கிறோம்ல, அந்த நாட்டுக்கு கடத்தப்பட்டார். அவர் அங்கே 1862 தன்னுடைய 87வது வயசில் மரணம் அடைஞ்சார். அவருடைய இறப்போட முகலாய அரசு வம்சம் முடிவுக்கு வந்துச்சு. இந்த பெருங்கிளர்ச்சியினுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். விக்டோரியா மகாராணியுடைய பேரிருக்கை 1858 அலகாபாத்தில் 1858 நவம்பர் 1 அரசு தர்பார் கூட்டினாங்க. விக்டோரியா ராணி கொடுத்த அந்த பேரிருக்கை தர்பார் மண்டலத்தில் காணிங் பிரபு வாய்ச்சார். அவரே இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரலும் முதல் வைஸ்ராயும் ஆவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் இந்தியா, அதாவது இந்திய ஆங்கிலேய அதுன்னு சொல்கிறது முடியரசுடைய பேரில் அரசு செயலர் மூலமாக ஆளப்படும். இந்தியா வந்துட்டு ஆங்கிலேய முடியரசுடைய அந்த பேரில், புரியுங்களா, அதாவது ஆங்கிலேயுடைய முடியரசு அப்படின்னா அரசர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய பகுதி, முடிசூட்டி ஆட்சி செய்யக்கூடிய பகுதி. இதை வந்து அரசு செயலர் மூலமாக ஆளப்படும் இந்தியாவை அப்படின்னு சொல்லுவாங்க. 15 உறுப்பினர்கள் கொண்ட இந்தியா கவுன்சில் அப்படின்ற அமைப்பு அரசு செயலருக்கு உதவி செய்யும். இதோட விளைவாக கிழக்கிந்திய கம்பெனியோட இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் ஒழிச்சிட்டாங்க. ஆங்கிலேய முடியரசும் நாடாளுமன்றமும் அரசியல் அமைப்போட அடிப்படையில் இந்தியா வாழக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. கிழக்கிந்திய கம்பெனியோட படை கலைச்சிட்டு இங்கிலாந்து அரசோட படைகளோட இணைச்சிடுவாங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்திய அரசர்களுடைய போட்டுக்கிட்ட அந்த உடன்படிக்கைகளை இந்த பேரிருக்கை ஏற்றிடுச்சு. இப்படியாக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு கொஞ்ச நாள் உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ் வரல, ஹெல்த் இஷ்யூவால் உங்களுக்கு நான்
கொடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால, கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் பக்கம் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க முடியல. அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு கன்டின்யூ நிறைய கிளாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே டீச்சர்ஸ். தேங்க் யூ.